16வது காரிகை. சம்பவே ஹேதுபலயோஹோ ஏஷிதவ்யக்ரமஸ்த்வயா யுகபத் சம்பவே யஸ்மாத் அசம்பந்தோ விஷாணவதே. இப்பொழுது நாம் சத்திய காரிய காரணம் சம்பவிக்காது என்று பார்த்து வருகின்றோம். இந்த உலகத்தில் காரிய காரணத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இவைகளை மித்யா நிலையில் ஏற்றுக்கொள்கின்றோம். சத்தியமாக எந்த ஒன்றுக்கும் காரணம் என்றோ எந்த ஒன்றுக்கும் காரியம் என்றோ தன்மை இல்லை என்பதை இப்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். இங்கு காரிய காரணத்தை நிராகரணம் செய்ய உதாரணமாக எடுத்துக்கொண்டது ஷரீரம், கர்ம. நம்முடைய ஷரீரத்திற்கும் கர்மத்திற்கும் காரிய காரண பாவத்தை வேதமே பேசுகின்றது. ஆகவே இங்கு பூர்வ பக்ஷியானவன் எப்படிப்பட்டவன் என்றால், வேதத்தின் அடிப்படையில் ஷரீரம், கர்ம, பாப புண்ணியம் இந்த இரண்டுக்கும் காரிய காரண சம்பந்தம் இருக்கின்றது. மேலும் இவைகள் அனாதியாக இருக்கின்றது. இந்த இரண்டும் பூர்வ பக்ஷியினுடைய கருத்து. ஷரீரம் காரணம், காரியம் பாப புண்ணியம். பிறகு பாப புண்ணியமானது காரணம், ஷரீரம் காரியம் என்று ஷரீரத்திற்கும் பாப புண்ணியத்திற்கும் காரிய காரண சம்பந்தமும் இது அனாதியாக இருக்கின்றது. இந்த இரண்டு கருத்தை கொண்ட பூர்வபக்ஷி என்ன முடிவுக்கு வருகின்றான்? இந்த ஜெகத்தானது சத்தியம். காரணம் என்ன? இதற்கு காரணம் இருக்கின்றது. சம்சாரம் என்பது சத்தியம், மித்யா அல்ல. இதுதான் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இப்பொழுது பார்த்து வருகின்ற காரிகைகளில் இந்த கருத்து தவறு என்று நாம் நிலைநாட்டி இறுதியில் என்ன சொல்லப் போகின்றோம்? காரிய காரண பாவத்தை ஷரீரம் கர்மத்துக்கு மட்டுமல்ல, எந்த இரண்டு பொருளுக்கும் காரிய காரண பாவத்தையும் அனாதி என்பதையும் நீ நிலைநாட்ட முடியாது என்று காட்டி, பிறகு காரிய காரண பாவமெல்லாம் மித்யா பிரபஞ்சத்திற்குள் இருக்கின்றதே தவிர சத்தியம் அல்ல என்று நாம் நிலைநாட்டப் போகின்றோம். பிறகு உபனிஷத்தில் பிரம்மத்தை காரணமாக சொல்கின்றோமே என்றால், காரணம் என்பது அத்தியாரோபம், அபவாதம். பிரம்மன் காரணமும் அல்ல. இப்போ பிரம்மத்தை நாம் காரணமாக ஒரு படியாக அறிமுகப்படுத்துகின்றேமே தவிர உண்மையில் பிரம்மத்தை நாம் காரணம் என்றும் சொல்வதில்லை. காரணம் என்ன? ஏதாவது உண்மையில் பிறந்திருந்தால் பிரம்மத்திடமிருந்து அதை காரணம் என்று சொல்ல முடியும். பிரம்மன் காரணம் என்பதும் உண்மையல்ல. இதுதான் இந்த பகுதியில் நாம் பார்த்து வருகின்ற கருத்து. இனி சென்ற வகுப்பில் பார்த்ததை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர வேண்டும். முதலில் நாம் என்ன கருத்தை எடுத்துக்கொண்டோம்? பூர்வ பக்ஷியினுடைய இரண்டு கருத்தில் ஷரீரம் கர்ம இந்த இரண்டும் அனாதி என்று சொன்னான். நம்முடைய பதில், இதை நீ அனாதி என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன? இப்பொழுது நம்மிடம் ஒரு உடல் இருக்கிறது.
இந்த உடலிலிருந்து இந்த உடல் வருவதற்கு காரணம் இந்த உடலுக்கு காரணமாக இருந்த பாப புண்ணியம். பிறகு இந்த உடலுக்கு காரணமாக இருந்த பாப புண்ணியம் எப்படி வந்தது? அதற்கு முன் செய்த உடலிலிருந்து வந்தது. அந்த உடல் எப்படி வந்தது? அதற்கு முன் செய்த பாப புண்ணியத்திலிருந்து வந்தது. இப்படியே பார்த்து கொண்டு சென்றால் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு பாப புண்ணியமான கர்மமும் தோன்றியதுதான். ஆகவே ஒவ்வொரு உடலும் தோன்றியிருக்கின்ற காரணத்தினால் எதை நீ அனாதி என்று சொல்கின்றாய்? உடலும் கர்மமும் அனாதி என்றால் எந்த உடல் அனாதி? அனைத்து உடல்களும் தோன்றினவாக இருக்கின்றது, கர்மமும் தோன்றினவாக இருக்கின்றது என்று அனாதியை பற்றி இவ்வளவுதான் பேசினோம். மேலும் நாம் பேசப் போகின்றோம். பிறகு இனி அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது காரிய காரண பாவத்தில் இவ்விதம் பூர்வபக்ஷியானவன் ஒரு கர்மத்திலிருந்து உடல், அந்த உடலிலிருந்து வேறு கர்ம, பிறகு அந்த கர்மத்திலிருந்து வேறு உடல் என்று இவ்விதம் கூறிக்கொண்டு சென்றால்தானே இந்த நெருக்கடி வருகிறது என்று அவன் இரண்டை மட்டும் எடுத்து கொள்கின்றான். இந்த உடலிலிருந்து கர்மம் வந்தது, அந்த கர்மத்திலிருந்தே இந்த உடல் வந்தது என்று நான் எடுத்துக்கொள்கின்றேனே என்று பூர்வபக்ஷி கூறினால் அதற்கு என்ன உதாரணம் கொடுத்தார்? புத்ரா ஜென்ம பிதுர் யதா. நீ ஒரு ஷரீரம் ஒரு கர்மத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கர்மத்திலிருந்து உடல் வந்தது, பிறகு உடலிலிருந்து அதே கர்மம் வந்தது என்று சொன்னால் அது மகனிடமிருந்து தந்தை பிறந்தார் என்று சொல்வதற்கு சமம். ஆகவே அவ்விதம் சொல்ல முடியாது என்று பதிலளித்தோம். பிறகு 16வது அடுத்த காரிகையில் என்ன கருத்து என்றால், பூர்வபக்ஷியிடம் ஒரு நியமத்தை நாம் கூறுகின்றோம். என்ன நியமம்? நீ ஏதாவது இரண்டுக்கு காரிய காரண பாவத்தை சொல்ல வேண்டுமென்றால் கிரமத்தை சொல்லியாக வேண்டும். கிரமம் என்றால் எது முன் எது பின் என்பதை நீ பேசித்தான் ஆக வேண்டும். இதில் எது முன்? காரணம் முன் என்றும் காரியம் பிறகு வந்தது என்றும் காரிய காரணத்திற்கு கிரமத்தை சொல்லியாக வேண்டும். அவ்விதம் நீ கிரமத்தை சொல்லவில்லை என்றால் இரண்டு தத்துவத்தை அறிமுகப்படுத்தி இரண்டுக்கும் காரிய காரண பாவம் இருக்கின்றது, ஆனால் நான் கிரமத்தை சொல்ல மாட்டேன், இரண்டும் சேர்ந்தே வந்தது என்று ஒரு கால் நீ கூறினால் அதற்கு என்ன உதாரணம் ஆசிரியர் கொடுத்தார்? மாட்டினுடைய இரண்டு கொம்புகள் போல் ஒன்றுக்கு ஒன்று காரிய காரண பாவம் இருக்காது. இப்போ மாட்டுக்கு ரெண்டு கொம்பு இருக்கு, ரெண்டு கொம்பும் சேர்ந்தே வந்தது என்றால் ஒரு கொம்பு இனியொரு கொம்புக்கு காரணம் ஆகாது. ஆகவே இரண்டு சமமான வயதை உடைய மனிதனோ பொருளோ ஒன்றுக்கு ஒன்று காரிய காரண பாவம் ஆகாது. காரணம் முன் இருக்க வேண்டும், காரியம் பின் இருக்க வேண்டும். இதுவரை நாம் பார்த்தோம். ஆனால் 16வது காரிகையினுடைய சொற்களுக்கான அர்த்தத்தை பார்க்கவில்லை. இப்பொழுது பார்ப்போம். முதல் வரி சம்பவே ஹேதுபலயோகோ. ஹேதுபலயோகோ காரிய காரணத்திற்கு. இங்கு ஹேது என்பது காரணம், பலம் என்பது காரியம். பிறகு இனி ஒன்று ஞாபகத்தில் இருக்க வேண்டும். இங்கு ஆசிரியர் ஹேது பலம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தில் இருக்கிறார்னு சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கோ? ஹேது என்றால் கர்ம, பலம் என்றால் ஷரீரம். இப்போ இங்கே நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். காரிய காரணத்திற்கு சம்பவே, காரிய காரணமானது சம்பவிக்க வேண்டுமென்றால் ஏஷிதவ்யக கிரமக துவயா.
त्वया உன்னால் கிரமக ஏஷிதவ்யக கிரமமானது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கிரமம்னா ஆர்டர், இது முன் வந்தது இது பின் வந்தது என்கின்ற ஆர்டர், கிரமம் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இனி இரண்டாவது வரி, யுகபத் சம்பவே யஸ்மாத். யுகபத் சம்பவே, ஒரு கால் பூர்வபக்ஷியானவன் நான் கிரமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், காரிய காரண பாவத்துக்கு இது முன் வந்தது இது பின் வந்தது என்கின்ற உன்னுடைய நியமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இரண்டும் சேர்ந்தே வந்தது என்று நான் கருதுகின்றேன் என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால் அது எப்படிப்பட்ட தோஷத்தில் முடியும் என்று கூறுகின்றார். இப்போ யுகபத் என்றால் சேர்ந்து, டுகெதர். யுகபத் என்றால் சேர்ந்து, சம்பவே தோன்றினால். யுகபத் சம்பவே சேர்ந்து தோன்றினால் என்று பொருள். இந்த இடத்துல எந்த இரண்டு சேர்ந்து தோன்றுவது? காரியமும் காரணமும் சேர்ந்து ஒரு கால் தோன்றினால் யஸ்மாத். யஸ்மாத் என்றால் யாது காரணத்தினால் சேர்ந்து தோன்றி உள்ளதோ அதனாலேயே, யாது காரணத்தினால் காரியமும் காரணமும் சேர்ந்து தோன்றுகிறதோ அதனால் என்ன? அசம்பந்தக. அசம்பந்தக என்றால் அந்த இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. அசம்பந்தகன காரிய காரண பாவம்ங்கிற சம்பந்தம் இருக்காது. எதை போல? விஷானவது. வது என்றால் போல, விஷானம் என்றால் கொம்பு, மாட்டினுடைய கொம்பு. விஷானவத் என்றால் கொம்புகளை போல. இப்போ ரெண்டு கொம்பு மாட்டுக்கு இருக்கு, ரெண்டும் சேர்ந்து வருகிறது. இந்த இரண்டுக்கும் காரிய காரண பாவம்ங்கிற சம்பந்தம் இருக்காது. காரணம் என்ன? யுகபத் சம்பவே, இரண்டும் சேர்ந்து தோன்றின காரணத்தினால். இப்போ எவ்வளவு தூரம் பூர்வபக்ஷியிடம் நாம் அணுகி இருக்கின்றோம். நீ இங்கு இரண்டு பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஷரீரம் கர்ம. இந்த இரண்டும் அனாதியாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் சாதிதான், ஒவ்வொன்றும் பிறந்ததுதான். பிறகு இரண்டை மட்டும் வைத்துக்கொண்டு நீ பதில் சொல்ல முடியாது. நான் பரம்பரையை வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அதுவும் முடியாது என்று சொன்னோம். இரண்டை மட்டும் வைத்துக்கொண்டு நீ பேச முடியாது. இந்த சரீரம் ஒரு கர்ம, இந்த இரண்டுக்குள் மட்டும் காரிய காரண பாவத்தையும் நிலைநாட்ட முடியாது. பிறகு கிரமத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஒரு கால் நீ கிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த இரண்டுக்கும் காரிய காரண பாவத்தை கூற முடியாது. இதுவரை நாம் வந்துள்ளோம். இனி மேற்கொண்டு தொடரலாம். 17வது காரிகை. பலாத் உற்பத்யமானஸன் நதே ஹேது பிரசித்யதி அப்ரசித்தः கதம் ஹேதுः பலமுத்பாதயிஷ்யதி. அடுத்த இரண்டு காரிகைகளில் அதிகமாகவோ அல்லது புதிதான கருத்து அல்ல, ஏற்கனவே பேசிய கருத்து விளக்கப்படுகின்றது. இங்கு பூர்வபக்ஷியினுடைய ஒரு கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் தோஷம் கூறப்படுகின்றது. 15வது காரிகையில் கூறிய கருத்தினுடைய விளக்கம்தான் 17வது இந்த காரிகை.
15வது காரிகையில் என்ன சொல்லப்பட்டது என்றால், ஒரு கால் பூர்வபக்ஷியானவன் ஒரு உடல், அந்த உடலிலிருந்து பாப புண்ணியம் என்கின்ற கர்ம தோன்றியது, பிறகு அந்த கர்மத்திலிருந்தே இந்த உடலும் தோன்றியது என்று அவன் கொள்கின்றான். ரெண்டே ரெண்டு தான் எடுத்து கொள்கின்றான். இப்போ நமக்கு இருக்கிற உடல், இப்போ இருக்கிற உடலிலிருந்து செயல் செய்து பாப புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோம். பிறகு இப்படிப்பட்ட உடல் எப்படி வந்துதான், இந்த உடலிலிருந்து வந்த பாப புண்ணியத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற உடல் வந்தது என்று அந்யோன்ய காரிய காரண பாவம் என்று சொல்வது. இப்படிப்பட்ட கருத்து உன்னுடையதாக இருந்தால் 15வது காரிகையில் ஒரு உதாரணத்தை மட்டும் கூறி தோஷத்தை சொன்னோம். என்ன உதாரணம்? மகனிடமிருந்து தந்தை வந்தது போல் ஆகும் என்ற உதாரணத்தை சொன்னோம். அந்த கருத்துதான் இங்கு விளக்கப்படுகின்றது. அங்கு வெறும் உதாரணத்தை சொல்லி அப்படிப்பட்ட தோஷம் வரும் என்று கூறினோம். இந்த 17வது காரிகையில் அது எப்படி தவறு என்று நாம் நிராகரணம் செய்கின்றோம். ஆகவே 17வது காரிகை என்பது 15வது காரிகையில் சொல்லப்பட்ட பூர்வபக்ஷத்திற்கு தர்க்க ரீதியான பதில். அங்கு நம்ம பதில் சொல்லாமல் வெறும் உதாரணத்தோடு மட்டும் கௌடபாதர் நிறுத்திட்டார். மகனிடமிருந்து அப்பா வந்தது போல் ஆகும் என்பதோடு நிறுத்திவிட்டார். இங்கு விளக்குகின்றார் அது எப்படி தவறு. இப்போ இதை கேட்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்குது, இதை போய் ஒரு பெருசாக பூர்வபக்ஷமாக எடுத்துட்டு அதை தப்புன்னு ஏன் நிலைநாட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்க தோன்றும். ஆனால் இதைகளையெல்லாம் நிலைநாட்டினதற்கு பிறகு பூர்வபக்ஷி வேறு எந்த வழியும் இல்லாமல் அவன் ஒரு உதாரணத்தை சொல்ல போகின்றான். அந்த உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் என்றால், நாம் சொல்ல வேண்டிய உதாரணத்தை அவன் வாயிலிருந்து சொல்ல வைக்க போகின்றோம். பிறகு இதை நான் சொல்ல வேண்டிய உதாரணம் நீ சொல்றதல்லன்னு சொல்லி நம்முடைய கருத்தை நிலைநாட்ட போகின்றோம். ஆகவே இந்த கருத்து பூர்வபக்ஷியினுடைய கருத்துக்கு முரணாக இருக்கின்றது, பூர்வபக்ஷியினுடைய கருத்துக்கு பதிலாக இருக்கின்றது. என்ன இங்கு சொல்கின்றார் என்றால், மிகவும் எளிமையானது தான், சொல்கிற விதம்தான் கஷ்டமாக இருக்குமே தவிர எளிமையான கருத்து தான். கருத்தை பார்த்துட்டு காரிகைக்குள் செல்லலாம். இங்கு என்ன சொல்கிறார், இப்பொழுது நம்முடைய உடல் இருக்கு, இந்த உடலிலிருந்து கர்மமானது தோன்றுகிறது. பிறகு பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், அந்த கர்மத்திலிருந்து தான் இந்த உடல் வருது என்று அவன் சொல்கின்றான். இங்கு கேட்கின்றார், இந்த உடலிலிருந்து கர்மம் வர வேண்டும், அந்த கர்மம் இன்னும் உற்பத்தியே ஆகவில்லை. ஏன்னா இந்த உடலிலிருந்து தான் வந்தாக வேண்டும் கர்மம். இப்போ இந்த உடலிலிருந்து வர வேண்டிய கர்மம் என்ன செய்தாக வேண்டும், இந்த உடலை கொடுக்க வேண்டும். அது எப்படி முடியும்? இந்த உடலிலிருந்து உற்பத்தியாக, என்ன உடலே இப்பொழுது உற்பத்தியாகவில்லை, கர்மத்திலிருந்து தான் உடல் வரணும். இப்போ உற்பத்தியாகாத உடலிலிருந்து ஒரு கர்மம் வரணுமா, அந்த கர்மத்திலிருந்து உன்னுடைய உடல் எப்படி உற்பத்தி ஆகும்? ஆகவே இது தர்க்கத்துக்கு அல்லது அறிவுக்கு முரண்பாடு. இந்த இடத்துல கர்மமே உற்பத்தி ஆகலை. கர்மம் ஏன் உற்பத்தி ஆகலை? அது ஒரு உடலிலிருந்து வரணும். அந்த உடல் எப்படி? கர்மத்திலிருந்து உற்பத்தி ஆக வேண்டும். ஆகவே கர்மத்திலிருந்து உற்பத்தியாக வேண்டிய உடலிலிருந்து, அந்த உடல் இப்போ பிரசித்தியே ஆகவில்லை, அப்படிப்பட்ட உடலிலிருந்து எப்படி கர்மம் வரும்? இது அசத்காரியவாதம் போல் இருக்கின்றது. இல்லாததிலிருந்து எப்படி வரும்? உற்பத்தியே ஆகவில்லை, உற்பத்தியே ஆகாததிலிருந்து ஒன்று எப்படி உற்பத்தி ஆகும் என்பதுதான் இங்கு பதில். இப்பொழுது காரிகையை பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். அதை எழுதி 4 முறை படித்தோம்னா என்ன சொல்கிறார் என்பது நமக்கு புரியும். படிக்காட்டியே
இதை கேட்ட உடனேயே இதில் தவறு இருக்குன்னு நமக்கு தெரியும். பிறகு எப்படிப்பட்ட வாக்கியத்தில் இந்த கருத்தை கொடுக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கின்றோம். காரிகையை பார்த்தால் பலாத் உற்பத்தியமானக சன். பலாத் என்பதற்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஷரீரத்திலிருந்து. பலாத் என்றால் பலத்திலிருந்து. இந்த இடத்துல பலம்ங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? உடல். ஷரீரத்திலிருந்து, ஷரீரத்திலிருந்து. உற்பத்தியமானக. உற்பத்தியமானக என்றால் வர இருக்கும், வரப்போகின்ற, உடலிலிருந்து தோன்ற போகின்ற. உற்பத்தியமானக சன், உடலிலிருந்து தோன்ற போகின்ற. என்ன உடலிலிருந்து என்ன தோன்ற போகிறது? கர்ம. இப்போ உடலிலிருந்து தோன்ற போகின்ற ஹேதுகு. உற்பத்தியமானக சன் எதிலிருந்து? உடலிலிருந்து, அதாவது ஷரீரத்திலிருந்து வர இருக்கும் கர்ம. இப்பொழுது எப்படி இருக்கு? இப்போ உடலிலிருந்து வரப்போகின்ற கர்ம இந்த நிலையில் எப்படி இருக்கு என்றால் அசத். என்ன, இன்னும் உற்பத்தி ஆகலை, உற்பத்தியாக போகின்றது. ஆகவே இப்போ இதுவரைக்கும் என்ன பொருள்னா, பலாத் உற்பத்தியமானக சன் என்றால் அப்படி இருக்கின்ற நிலை. இந்த சன்கிற வார்த்தை சொல் ஸ்டேட்டஸை குறிக்குது, ஸ்டேட்டை குறிக்குது, அந்த நிலை. இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கின்றோம்? உடலிலிருந்து வரப்போகின்ற கர்ம. சில வார்த்தைகள் இங்கே சேர்த்திக்கணும். இப்பொழுது அசத்தாக இருக்கின்றது. இப்போ உடலிலிருந்து வரப்போகின்ற கர்ம இப்பொழுது அசத்தாக இருக்கின்றது. இப்போ இதில் தெளிவு இருக்கோ? இதில் சந்தேகம் இல்லையே. உடலிலிருந்து வரப்போகின்ற கர்ம இப்பொழுது அசத்தாக இருக்கின்றது. அதைத்தான் சொல்றார். தே ஹேதுகு ந பிரசித்தியதி. தே என்றால் உன்னுடைய, உன்னுடைய கருத்து, உன்னுடைய ஹேதுகு உன்னுடைய கர்மமானது ந பிரசித்தியதி இன்னும் பிரசித்தியை அடையவில்லை. என்றால் என்ன? இன்னும் தோன்றவில்லை. உடலிலிருந்து வரப்போகின்ற கர்ம இப்பொழுது இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் உன்னுடைய கர்ம இன்னும் தோற்றத்திற்கு வரவில்லை. அதுதான் முதல் வரியினுடைய பொருள். தே என்றால் உன்னுடைய, ஹேதுகு என்றால் கர்ம, ந பிரசித்தியதி என்றால் இன்னும் பிரசித்தி ஆகவில்லை, என்றால் இன்னும் வரவில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? இல்லை. இப்போ இல்லைன்னு கடைசி அர்த்தம். இப்போ முதல் வரியினுடைய பொருள் எப்படி வருகின்றது? உடலிலிருந்து வர இருக்கின்ற கர்ம இப்பொழுது இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் உன்னுடைய கர்ம இன்னும் தோற்றத்திற்கு வரவில்லை. பிறகு இரண்டாவது வரியில் என்ன கேட்கிறார்? அப்படி தோற்றத்திற்கு வராத கர்மத்திலிருந்து எப்படி உடல் தோன்ற முடியும்? அவன் என்ன சொல்றான்? உடலிலிருந்து கர்மம் வந்திருக்கு, அந்த கர்மத்திலிருந்து தான் இந்த உடல் வருதுன்னு சொன்னான். அந்த கர்மம் வர்றதே இந்த உடலிலிருந்து தான் வந்தாக வேண்டும். இப்பொழுது அந்த கர்மம் எப்படி இருக்கின்றது? தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்றது. தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்ற கர்மமானது எப்படி ஷரீரத்தை தோற்றுவிக்கும்? அதுதான் இரண்டாவது வரியில கேள்வி கேட்கின்றார். அப்ரசித்தக ஹேதுகு. அப்ரசித்தக என்றால் தோற்றத்திற்கு வராத, பிரசித்தியை அடையாத. ஹேதுகு என்றால் கர்ம, தோற்றத்திற்கு வராத கர்ம, தோற்றத்திற்கு வராத பாப புண்ணியம். கதம் எப்படி? தோற்றத்திற்கு வராத ஒன்று, அதனுடைய அர்த்தம் என்ன? இல்லாத ஒன்று.
இப்பொழுது இல்லாத கர்மம் எப்படி பலம், பலம் என்றால் ஷரீரத்தை, உடலை, உத்பாதயிஷ்யதி உருவாக்கும். ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார், எப்படி உருவாக்கும். உத்பாதயிஷ்யதி என்றால் தோற்றி வைக்கும், உருவாக்கும். இப்போ முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கார்? உடலிலிருந்து வரவேண்டி இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் வர இருக்கின்ற கர்ம இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. காரணம் என்ன? இந்த உடலிலிருந்து தான் அது வந்தாக வேண்டும். இந்த உடலிலிருந்து வந்தாக வேண்டிய கர்ம இப்பொழுது இல்லை. இல்லாத கர்மமானது எப்படி உடலை தோற்று வைக்கும்? கதம் எப்படி, பலம் உத்பாதயிஷ்யதி இல்லாத அசத்கர்ம, இல்லாதது உடலை எப்படி தோற்று வைக்கும்? இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரலாம்? அது எப்படி இல்லாமல் இருக்கும் என்றால், அதுக்கு தான் முதல் வரியில் சொல்லிட்டார். இல்லாத கர்மம்னு எப்படி சொல்கிறீர்கள் என்றால், இந்த உடலிலிருந்து உருவாக வேண்டி இருப்பதனால் இப்பொழுது அது இல்லை. இப்போ இந்த உடலிலிருந்து உருவாக வேண்டிய கர்ம இப்பொழுது இல்லை. அப்படிப்பட்ட வேளையில் அந்த கர்ம இந்த உடலை எப்படி உருவாக்கும்? இதுதான் கேள்வி. இது கேள்வின்னா என்ன? இந்த இடத்துல கேள்வி கிடையாது. எப்படி உருவாக்கும்னா உருவாக்காது. இந்த இடத்துல கேள்வி கேட்கல, ஆக்ஷேபம் என்றார். அது உருவாக்காது. ஆகவே என்ன கருத்தை நீ சொல்ல முடியாது? கர்ம உடல் ரெண்டை வச்சுட்டு உன்னால காரிய காரண பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறகு அவன் வேற வழி இல்லாமல் என்ன சொல்லி ஆகணும்? இந்த ரெண்டை வச்சுட்டு சொல்ல முடியாதுன்னா அவன் பரம்பரையை வச்சுட்டு தான் சொல்லி ஆகணும். பிறகு அந்த பரம்பரையை பற்றி நாம் பேச போகின்றோம். இந்த ரெண்டில் நடக்காது என்பதை நம்ம முயற்சி செய்து அதை நீக்கிவிட்டால் பிறகு என்ன ஆகும்? இனி அவன் வேறு வழி இல்லாமல் பரம்பரைக்கு போயாவான். அப்பொழுது நாம் வேறு விதமான சிந்தனையில் அந்த பரம்பரையை பிடிக்க போகின்றோம். இனி அடுத்த காரிகை 18. யதி ஹேதோபலாத் சித்திஹி பலசித்திஷ்ச ஹேதுதஹ கதரத் பூர்வ நிஷ்பன்னம் யஸ்ய சித்திரபேக்ஷயா. இந்த காரிகையிலும் பூர்வபக்ஷியினுடைய அந்யோன்ய காரிய காரண பாவத்தையே எடுத்துக்கொண்டு நாம் சொன்ன நியமத்தை நீ பின்பற்ற முடியாமல் இருக்கின்றாய் என்று சொல்லப் போகின்றோம். நாம் என்ன நியமம் சொன்னோம்? காரிய காரண பாவத்தை சொல்ல வேண்டுமென்றால் கிரமத்தை சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நியமத்தை சொன்னோம். அந்த நியமத்தை நீ பின்பற்ற முடியாது. காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட கிரமம் அவசியம் என்று சொன்னோம். இது முன் வந்தது, இது பின் வந்தது என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று கூறினோம். பிறகு நீ அந்யோன்ய காரிய காரண பாவத்தை கொண்டிருந்தால், அதாவது இந்த உடலிலிருந்து கர்மம் வந்தது, அந்த கர்மத்திலிருந்தே இந்த உடல் வந்தது என்ற கருத்தை நீ கொண்டால் என்ன சொல்ல முடியாது? கிரமத்தை சொல்ல முடியாது என்று நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த 18வது காரிகையும் அந்யோன்ய காரிய காரண பாவத்தை வைத்துக்கொண்டே நாம் பதில் சொல்கின்றோம். இந்த 18வது காரிகை 16வது காரிகையினுடைய விளக்கம். அதாவது 16வது காரிகையில் விஷாணவத் என்று மட்டும் சொல்லப்பட்டது. அது இங்கு விளக்கப்படுகின்றது. இப்போ கௌடபாதர் எப்படி இந்த 4 காரிகையை அமைச்சிருக்கார்? 15வது காரிகையில் ஒரு கருத்தை சொல்லி
அதில் வெறும் ஒரு உதாரணத்தை கொடுத்து 17வது காரிகையில் விளக்கிறார். 16வது காரிகையில் கிரமங்கிறத அறிமுகப்படுத்தி கிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாட்டுக்கொம்பு போலங்கிற உதாரணத்தை சொல்லிட்டு அதை 18வது காரிகையில் விளக்குகின்றார். அந்த தோஷத்தை இங்கு விளக்குகின்றார். ஆனால் அந்த இடத்திலேயே நம்ம புரியணுங்கிறதுக்காக தோஷத்தை பார்த்தோம். நியாயப்படி அந்த விளக்கம் இந்த காரிகையில்தான் வருகின்றது. 2 பொருளுக்கு காரிய காரண பாவம் கூற வேண்டுமென்றால் கண்டிப்பாக இது முன் வந்தது இது பின் வந்தது என்ற காலக்கிரமத்தை சொல்லி ஆக வேண்டும். நம்ம கிரமம்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன கிரமம்? காலக்கிரமம். இது முன் வந்தது இது பின் வந்தது என்ற கிரமத்தை சொல்லியாக வேண்டும். நீ ஒரு கால் ஒரு கர்ம ஒரு காரிகையோட பூர்வபக்ஷினால வேற எந்த இடத்துக்கும் போக முடியாம பண்ணிட்டோம். பிறகு கடைசியாக ஒரு இடத்துக்கு போவான். அந்த இடம் எந்த இடமா இருக்க போகுது? அது நம்முடைய இடமா இருக்க போகுது. எப்படி? வேறு வழி இல்லாமல் அவன் ஒரு உதாரணத்தை கூற அந்த உதாரணத்தை நாம் பிடித்து கொண்டு நிலைநாட்ட போகின்றோம். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். இப்போ இந்த காரிகையினுடைய சாரம் என்ன? இதனுடைய மைய கருத்து என்ன? அந்யோன்ய காரியத்தை நீ கொண்டால் ஒரு உடல் ஒரு கர்மத்தை வச்சு இதனால் அது வந்தது அதனாலேயே இந்த உடல் வந்தது என்று சொன்னால் நான் கூறிய காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட நான் கூறிய காலக்கிரமத்தை நீ கூற முடியாது. அதுதான் இதனுடைய சாரம். இனி முதல் வரி. எதி ஒரு கால் ஹேதோஹோ பலாத் சித்திஹி. பலாத் என்றால் உடலிலிருந்து, பலாத் பலத்திலிருந்து உடலிலிருந்து, ஹேதோஹோ சித்திஹி. ஹேது என்றால் கர்ம, கர்மத்தினுடைய சித்தி தோற்றம். இந்த இடத்துல சித்தி என்றால் தோற்றம். உடலிலிருந்து கர்மத்தினுடைய தோற்றம். பிறகு பல சித்திஹீச்ச ஹேதுதக. ஹேதுதக என்றால் கர்மத்திலிருந்து, பல சித்திகி உடலினுடைய தோற்றம். முதல் வரி பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் பேசப்படுகிறது. ஹேதோஹோ பலாத் சித்திகி, அதனுடைய பொருள் பலாத் உடலிலிருந்து, ஹேதோஹோ கர்மத்தினுடைய சித்தி தோற்றம், ஹேதுதக என்றால் கர்மத்திலிருந்து, பல சித்திகீச்ச பல சித்தி என்றால் உடலினுடைய தோற்றம். இது உன்னுடைய கொள்கையாக இருந்தால். இப்போ முதல் வரி நம்ம ஏற்கனவே பார்த்த பூர்வபக்ஷியினுடைய கருத்தை கௌடபாதர் திரும்பி சொல்றார். பிறகு நம்மிடம் கேட்கின்றார், அந்த பூர்வபக்ஷியிடம் கௌடபாதர் கேட்கிறார், கதரத் பூர்வ நிஷ்பன்னம். கதரத் இந்த இரண்டில் எது? கதரத் என்றால் இரண்டில் எது? பூர்வ நிஷ்பன்னம் முதலில் தோன்றியது. இந்த இரண்டில் எது முதலில் தோன்றியது? அதற்கு அவன் பதில் சொல்ல முடியுமோ? இருக்கிறதே அவங்கிட்ட ரெண்டு. எது? இப்போ இருக்கிற உடல் ஒரு கர்ம, இந்த உடல்லிருந்து வர்ற கர்ம. அவன் என்ன சொல்கிறான்? இந்த உடல்லிருந்து கர்ம வந்தது, அந்த கர்மத்திலிருந்து இந்த உடல் வந்ததுன்னு நீ ரெண்டை வச்சுட்டே பேசினா, இப்போ உன்னிடம் கேட்கின்றேன், எது முதலில் வந்தது? கதரத் இந்த இரண்டில் எது பூர்வ நிஷ்பன்னம் முதலில் தோன்றியது, முதலில் இருக்கின்றது? அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோமே, நான் முதல்ல எது இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரெண்டு சேர்ந்து இருக்கு. பிறகு என்ன பதில் சொல்லிடுவோம்? ரெண்டு சேர்ந்திருந்தால் மாட்டு கொம்பு போல காரிய காரண பாவம் வராது. இப்போ உன்னால் எது முன்னாடி வந்ததுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு காரணத்தை சொல்கிறார் அடுத்த பகுதியில். எஸ்ய சித்திஹி அபேக்ஷயா. எஸ்ய சித்திர் அபேக்ஷயாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்?
எஸ்ய என்பதற்கு எந்த கர்மத்தினுடைய, எஸ்யன எதனுடைய, இந்த இடத்துல கர்மத்தினுடையன்னு சேர்த்திக்கும். ரெண்டு விதத்தில் அதை படிக்கலாம். முதல் வரி எஸ்ய கர்மணக, எந்த கர்மத்தினுடைய, சித்திகி அபேக்ஷயா, சித்திகி அபேக்ஷயானா இருப்பதை முன்னிட்டு, எந்த கர்மத்தினுடைய இருத்தலை முன்னிட்டு, எஸ்ய சித்திர் அபேக்ஷயா, பாதியில் நிறுத்தியிருக்கார். எந்த கர்மத்தினுடைய இருப்பை முன்னிட்டு, அடுத்த வரியை சேர்த்து புரிஞ்சுக்கணும், ஷரீரத்தினுடைய ஜென்மத்தை நீ கூற முடியும். இப்போ எந்த கர்மத்தினுடைய சித்தியை முன்னிட்டு, அபேக்ஷையான முன்னிட்டு, சித்தி என்றால் இருத்தல், எந்த கர்மத்தினுடைய இருத்தலை முன்வைத்து நீ ஷரீரத்தினுடைய ஜென்மத்தை சொல்ல முடியும்? அப்படி ஒரு கேள்வி. அல்லது இது அப்படியே மாற்றலாம் இரண்டாவது விதத்திலையும். இப்போ ரெண்டாவது வாக்கியம் என்ன? எஸ்யங்கிறத ஷரீரஸ்யன்னு போடணும். எந்த உடலினுடைய, முதல்ல எந்த கர்மத்தினுடையன்னு பார்த்தோம். இப்போ எப்படி சொல்லணும்? எந்த உடலினுடைய சித்தியை முன்வைத்து கர்மத்தினுடைய ஜென்மத்தை சொல்ல முடியும். இப்போ முதல் வரியில் எந்த கர்மத்தினுடைய இருப்பை முன்வைத்து உடலினுடைய பிறப்பை கூற முடியும், அல்லது எந்த உடலை நீ முன்வைத்து கர்மத்தினுடைய பிறப்பை கூற முடியும். அப்படி உன்னால் கூற முடியாது. இப்போ உன்னால் என்ன செய்ய முடியாது? கிரமத்தை கூற முடியாது. கிரமத்தை கூறினாத்தான் காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் ஒரு கர்ம ஒரு சரீரத்தை வச்சு நீ விளக்க முடியாது என்று கூறிவிட்டு, பிறகு அடுத்த காரிகையில் பூர்வ பக்ஷியை பார்த்து கௌடபாதர் என்ன சொல்கின்றார்? 19 அசக்திரபரிஞானம் கிரமகோபோதவா புனக ஏவம் ஹி சர்வதா புத்தைஹ அஜாதி பரிதீபிதா. இந்த காரிகையில் கௌடபாதர் என்ன சொல்கின்றார்? பூர்வபக்ஷியை பார்த்து, உனக்கு காரிய காரண பாவத்தை நிரூபிக்கிறதுக்கு போதுமான புத்தி இல்லை. புத்தி இல்லாத காரணத்தினால், அது மட்டுமில்ல சக்தியும் இல்லை. தர்க்கத்தில் உனக்கு சக்தியும் இல்லை, உனக்கு புத்தியும் இல்லை. ஆகவே உனக்கு பலகீனம் இருக்கு. அதனால நீ உன்னை அறியாமல் அஜாதிவாதத்தை தான் விளக்குகின்றாய் என்று கூறுகிறாய். உடனே இதை கேட்ட உடனே பூர்வபக்ஷிக்கு என்ன வரணும்? கோபம் வரணும். பூர்வபக்ஷியினுடைய மனதில் ரோஷத்தை உருவாக்குகிறார். உனக்கு சக்தி இல்லை, விளக்குறதுக்கு உன்னால் முடியவில்லை, அதனால் நீ அஜாதிவாதத்தை தான் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷிக்கு கொஞ்சம் ரோஷத்தை உருவாக்குகிறார் கௌடபாதர். உடனே பூர்வபக்ஷி என்ன பண்ணுவான்? ரொம்ப கோபத்தில் ஒரு கருத்தை சொல்லுவான். அதுக்கு நம்ம தலையாட்ட போகிறோம். அப்படி தான் சில சமயங்களில் ஒருத்தர் இடத்துல வெற்றி அடையணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் தெரியுமோ? அவர்களுக்கே ஒரு ரோஷத்தை தூண்டி அவர்களையே சேம் சைடு கோல் போட வைக்கணும். அப்படி இந்த இடத்துல கௌடபாதர் பேசுகிறார். உனக்கு கையில் ஆகலை, அந்த மாதிரி வார்த்தைகள் இங்கே பேசுகிறார். இப்போ பூர்வபக்ஷியை பார்த்து சொல்கிறார், அசக்திஹி. அசக்திஹி அப்படின்னு சொன்னால் உனக்கு பதில் சொல்வதற்கு சக்தி இல்லை, இன்எபிலிட்டின்னு அர்த்தம். அசக்தின்னு சொன்னால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு சக்தியே இல்லை. அசக்திஹி. அசக்தின்னு சொன்னால் எதுக்கு சக்தி இல்லை? நான் கேட்குற கேள்விக்கு, நான் போடுற கேள்விக்கெல்லாம் சரியான பதில் சொல்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை. உனக்கு ஏன் சக்தி இல்லை? அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், அபரிஞானம். அபரிஞானம்னா போதுமான அறிவு உனக்கு இல்லை. பரிஞானம்னா முழுமையான அறிவு, அபரிஞானம்னா அறகுறையான அறிவோடு இருக்கின்றாய்.
இப்படி சொன்னால் அவனுக்கு கோபம் வருமா வராதா? உனக்கு அறிவில்லை, கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறார். அபரிஞானம்னா உன்னுடைய அறிவு 10ல் அப்படின்னு அர்த்தம். பத்தாத ஞானத்தோடு இருக்கின்றாய், அறகுற ஞானத்தோடு வச்சுட்டு நீ ஒரு பெரிய தத்துவத்தை உருவாக்க விரும்புகின்றாய். அபரிஞானம் தத்துவ அவிவேக அப்படின்னு அர்த்தம். உனக்கு தத்துவ விவேகம் கிடையாது. சரி, தத்துவ விவேகமாக இல்லை, அதனால தான் உனக்கு சக்தி இல்லை. தத்துவ விவேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, சக்தி இல்லாமல் போகாது. இப்போ உனக்கு அறிவும் இல்லை, உனக்கு என்னுடைய பதிலை சொல்கிறதுக்கு சக்தியும் இல்லை. பிறகு வாயை திறந்தா நீ என்ன பண்ணுற அதையும் சொல்கிறார். கிரமகோபக அதவா புனக. அதவா புனகனா இல்லாவிட்டால் நீ என்ன செய்கிற? கிரமகோபக. கிரமகோபக இந்த இடத்துல கோபம்னு சொன்னால் கோபம்னு அர்த்தம் கிடையாது. கிரமகோபம்னு சொன்னால் நீயே மாற்றி மாற்றி சொல்கிறாய், மாற்றி மாற்றி கூறுகிறாய் அப்படின்னு அர்த்தம். கிரமத்தை நீ மாற்றி விடுகிறாய். உன்னை காரணம்னு சொல்கிறேன், அதை ஒரு கேள்வி கேட்டால் இல்லை அது காரியம்னு சொல்கிறேன். முதல்ல இந்த சரீரம் காரணமா காரியமானு கேட்குறோம். அவன் சொல்கிறான் இந்த சரீரம் காரணம். எதுக்கு காரணம்னா இனிமேல் வரப்போகிற பாப புண்ணியத்துக்கு இதுதான் காரணம்ங்கிறான். இப்போ இது என்றைக்குமே இப்படி தான் இருக்கான்னா இல்லை, இது வேற கர்மத்திலிருந்து வந்தது, ஆகவே இந்த சரீரம் காரியம். இப்போ என்ன செய்கிறா? ஒரு இடத்துல நீ காரணம்ங்கிற உடனே அதையே காரியம்னு மாற்றி விடுகின்றாய். இதுதான் கிரம கோபக. கோபக அப்படின்னு சொன்னால் தலைகீழாக சொல்கிறதுன்னு அர்த்தம். தலைகீழாக போடுறது. இதை உள்டான்னு சொல்லுவார்கள், தலைகீழ் படுத்துவது, மாற்றி மாற்றி சொல்கிறது. கிரம கோபகன்னு சொன்னால் அந்த கிரமத்தை நீ மாற்றி மாற்றி கூறுகிறாய். ஒரு நிலையில் சரீரத்தை காரணம்ங்கிற, பிறகு திடீர்னு அதையே காரியம்னு வேற சொல்கிற. கிரம கோபக அதவா, அல்லது நீ கிரம கோபத்தை செய்கின்றாய். மாற்றி மாற்றி சொல்கிறது. ஒன்றை ஒரு முறை சொல்லிட்டு பிறகு அதையவே தலைகீழாக சொல்கிறது. நம்மெல்லாம் வியாபாரம் பண்ணுவோம், அதானே பண்ணிகிட்ருப்போம். கிரம கோபந்தான். என்ன ஒன்றை சொல்லுவோம், பிறகு வேறொரு கஸ்டமர் கிட்ட இனி ஒன்று சொல்லுவோம். இப்படியே மாறி மாறி சொல்லி கொண்டு இருக்கின்றாய். வியாபாரத்தில் பொழைச்சிக்கலாம், ஆனால் தத்துவத்தில் அப்படி செய்யக்கூடாது. ஒன்றை சொன்னால் அதே கருத்தை நீ வைத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீ செய்யறதுனால உன்னை அறியாமல் நீ எதை விளக்குகின்றாய்? நீ எங்களுடைய அஜாதிவாதத்தை தான் நீ விளக்குகிறாய் அப்படின்னு 2வது வரியில் சொல்கிறார். ஏவம் ஹி இவ்விதம் இருக்கின்ற காரணத்தினால் சர்வதா எல்லா விதத்திலும், ஏவம் ஹி இவ்விதம் இருக்கின்ற காரணத்தினால் சர்வதா எல்லா நிலையிலும் புதைஹி அறிவாளிகளான உங்களால். இப்போ அவர் அறிவாளிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். புதைஹினா அறிவாளிகளான உங்களால், அஜாதிஹி பரிதீபிதா அஜாதிதான் விளக்கப்பட்டுள்ளது. இப்போ அறிவாளிகளான உங்களால் விபரீத பாவனையில் பேசுகிறார். விபரீத லக்ஷணான்னு இதை சொல்கிறது. விபரீத லக்ஷணான்னு சொன்னால் முட்டாள்களான உங்களால் அஜாதிஹி பெறப்பட்ட தத்துவம்தான் பரிதீபிதா காட்டப்பட்டுள்ளது, விளக்கப்பட்டுள்ளது. அறிவாளிகளான உங்களால் அதனோட அர்த்தம் என்ன? நீங்கள்லாம் சேம் சைடு கோல் போட்டீங்கன்னு அர்த்தம். எதை நிலைநாட்டுறதுக்கு வந்தீங்க? ஒரு ஜாதியை நிலைநாட்டணுன்னு கடைசியில் பதில் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் அறகுறையான ஞானத்தோடு இருந்துட்டு, அல்லது தலைகீழாக தவறா பேசி என்ன முடிவு செய்து விட்டீர்கள்? அஜாதிவாதத்தை தான் நீங்கள் காட்டி விட்டீர்கள். இப்போ அஜாதிஹி பரிதீபிதான காட்டப்பட்டு விட்டது, அஜாதிதான் விளக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட அறிவாளிகளான உங்களால். இப்படி சொன்ன உடனே பூர்வபக்ஷிக்கு எப்படி இருக்கும்? உடனே அவனுக்கு கோபம் என்ன செய்ய போகிறான்? நீ நான் சொல்லாததெல்லாம் நீ சொல்கிறதாக கற்பனை பண்ணிட்டு அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க. நான் காரிய காரண பாவம்னு எந்த அர்த்தத்தில் சொல்லப் போகின்றேன் என்று இனி பூர்வபக்ஷி சொல்லப் போகின்றான். 20வது காரிகை.
பீஜாங்குராக்யோ திருஷ்டாந்தஹ சதா சாத்ய சமோஹி சக நஹி சாத்ய சமோஹேதுஹு சித்தௌ சாத்யஸ்ய யுஜ்யதே. பூர்வபக்ஷி வருகின்றான். கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், நீ இதுவரைக்கும் நம்மைய பார்த்து சொல்கிறான், நீ இதுவரைக்கும் நான் இதை சொல்கின்றேன்னு நீயாகத்தான் கற்பனை பண்ணியிருக்கேன், நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் எப்போ அந்யோன்ய காரியவாதத்தை சொன்னேன்? இந்த உடல்லிருந்து கர்மம் வந்தது, அந்த கர்மத்திலிருந்தே இந்த உடல் வந்ததுன்னு நான் சொல்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிட்டு அதெல்லாம் சம்பவிக்காது அப்படி நீ சொல்லி இருக்கின்றாய். பிறகு என்ன சொல்கின்றாய், நான் என்னமோ ரெண்டும் சேர்ந்து வந்ததாக சொல்வதாக நீ நினச்சி சேர்ந்து வந்ததுன்னு சொன்னால் மாட்டு கொம்பை போலனெல்லாம் நீ பதில் சொல்லியிருக்கேன். நான் அப்படி சொல்லவில்லை. நான் சொல்கின்ற காரிய காரண பாவம் எப்படிப்பட்டது என்றால், இந்த உடலிலிருந்து ஒரு கர்மம் வந்தது, அந்த கர்மத்திலிருந்தே உடல் வந்ததுன்னு சொல்லவில்லை. பிறகு காரிய காரண பாவம் சேர்ந்து வந்ததுன்னு நான் சொல்லலை. அப்படியெல்லாம் சொன்னால் தான் தவறு இருக்குது. பிறகு பீஜாங்குர நியாயங்கிற நியாயத்தை நான் பயன்படுத்துகிறேன். இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. பீஜாங்குர நியாயம்னா என்ன? பீஜம்னா விதை, அங்குரம்னா செடி, விதையிலிருந்து வந்தது மரம். நான் மரம் செடி என்கின்ற நியாயத்தை பயன்படுத்தி என்ன சொல்கின்றேன், விதையிலிருந்து மரம் வந்தது, அந்த மரத்திலிருந்தே விதை வந்ததுன்னு சொல்லலை. இந்த மரத்துக்கு காரணமான விதையே வந்ததுன்னு சொல்லலை. அந்த மரத்திலிருந்து வேறு விதை வந்தது, பிறகு அந்த விதையிலிருந்து வேறு மரம் வந்தது, அந்த மரத்திலிருந்து வேறு விதை வந்தது. இப்படி பரம்பரையாக இருக்கின்றது. இதைத்தான் நான் சொல்கின்றேன். ஏன்னா இதைத்தான் அவன் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்படி காரிய காரண பாவம் இருக்கின்ற காரணத்தினால், இப்படி இது அனாதியாக இருந்து வருகின்ற காரணத்தினால், இந்த உடலுக்கும் கர்மத்துக்கும் பீஜாங்குரத்தை போல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உடலும் கர்மமும் சத்தியம், ஆகவே பிரபஞ்சம் சத்தியம் என்று பூர்வபக்ஷி முடிக்கின்றான். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்றான், நான் பீஜாங்குர நியாயத்தை பின்பற்றுகிறேன். மரம், மரத்திலிருந்து விதை, அதிலிருந்து வேறு மரம், அதிலிருந்து வேறு விதை, இவ்விதம் தொடர்ச்சி இருக்கின்றது. இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. பிறகு நம்முடைய பதில் என்ன? நம்ம சொல்கிறோம், இந்த உதாரணத்தை நீ சொல்லக்கூடாது, இது நாங்கள் சொல்ல வேண்டிய உதாரணம் என்று நம்ம சொல்கிறோம். அவனை அறியாமையே நாம் எந்த உதாரணத்தை சொல்லி அஜாதிவாதத்தை நிலைநாட்டுறதுக்கு வச்சிட்டு இருந்தோமோ அந்த உதாரணத்தை அவன் எடுத்து சொல்லிவிட்டான். பிறகு இது நமக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடும். காரணம் என்ன? எந்த உதாரணத்தை நம்ம வச்சுட்டு அஜாதியை நிலைநாட்டுறதுக்கு காத்துட்டு இருந்தோமோ அந்த உதாரணம் அவனுடைய வாயிலிருந்தே வந்தாச்சு. பிறகு நம்ம இந்த உதாரணத்தை எடுத்துட்டு விளக்க போகின்றோம். இந்த உதாரணத்திலிருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், கடைசியில் காரணம் இது என்கின்ற வியவஸ்தை கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்ல போகிறோம். இப்போ இனி நம்முடைய பதில் என்ன? இந்த உதாரணத்திலிருந்து நாம் எப்படி அஜாதியை நிலைநாட்டுகின்றோம்னு பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான கருத்து. இதுதான், இந்த கருத்தை தான் நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உதாரணத்தை பூர்வபக்ஷி அவனுடைய கருத்தை நிலைநாட்டுறதுக்கு சொல்லிவிட்டான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உதாரணத்தை வச்சு தான் நாங்கள் அஜாதியை நிலைநாட்டுறோம்னு சொல்கிறோம். எப்படி என்றால், காரிய காரண பாவத்தை
நிலைநாட்ட முடியாது என்பதற்கு நாங்கள் கொடுக்கிற உதாரணமே இதுதான். எப்படி என்று இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? நாம் விசாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே எதற்கு ஆரம்பித்தோம்னு சொன்னால், காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காரணம்னு நிச்சயம் செய்தாக வேண்டும். இது காரணம்னு நிச்சயம் செய்தால் அந்த காரணத்தை அடையிறதுல ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இப்போ ஈஸ்வரனை காரணம்னு சொல்லிட்டோம், உடனே அந்த காரணத்தை தானே நம்ம அடையணும். இப்போ தண்ணீர் அதனுடைய காரணமான சமுத்திரத்தை அடையும் பொழுது அதனுடைய பயணத்தை அது முடிவடைகிறது. இப்போ காரணத்தை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுதான் நம்முடைய புருஷார்த்தமாக இருக்குது. இப்போ காரணத்தை, மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு விசாரத்தை ஆரம்பித்தோம். இப்போ நமக்கு எது நம்மளுடைய லட்சியம்? காரணம்தான் நம்முடைய லட்சியம். இப்பொழுது பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்திலிருந்து ஒரு விதை வந்திருக்கு. அந்த விதையிலிருந்து வேறொரு மரம் வந்திருக்கு. இப்போ இந்த 3 நம்ம எடுத்துக்குவோம். இந்த சந்ததியை குறிக்கிறதுக்கு இந்த 3 மட்டும் எடுத்துக்குவோம். முதல் மரம், அதிலிருந்து வந்த விதை, அதிலிருந்து வந்த மரம், அப்படியே போயிட்டுருக்கு. இப்பொழுது முதல் மரம் இருக்குது, அந்த மரத்திலிருந்து என்ன வந்திருக்கு? விதை வந்திருக்கு. இப்போ இந்த விதையை காரணம்னு சொல்கிறதா காரியம்னு சொல்கிறதான்னு சொன்னால், அந்த விதையை காரியம்னு தான் நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன? இந்த விதை இதற்கு முன்னாடி இருக்கின்ற மரத்திலிருந்து வந்திருக்கு, அது காரியம். பிறகு இந்த விதைக்கு காரியம்ங்கிற தன்மை இருக்குது. ஆனால் பிறகு வந்த மரத்தினுடைய அடிப்படையில் காரணம்னு சொல்கிறோம். அப்போ அந்த விதைக்கு காரணம்ங்கிற தன்மை இருந்த போதிலும் அதற்கு வேறொரு தன்மை இருக்குது. என்ன தன்மை? காரியம்ங்கிற தன்மை இருக்குது. பிறகு அடுத்த மரத்துக்கு வந்தோம்னா அது காரணமா காரியமானு பார்த்தா, எந்த விதையிலிருந்து வந்ததோ அதன் அடிப்படையில் பார்த்தா அதற்கு காரியம்ங்கிற தன்மை ஸ்டேட்டஸ் இருக்குது. அதற்கு பிறகு வந்த விதையினுடைய அடிப்படையில் தான் காரணம்னு சொல்கிறோம். இப்படி பார்த்தோம்னா இந்த உதாரணத்தில் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதைக்கும் என்ன தன்மை கிடைக்குது? காரியம்ங்கிற தன்மை கிடைக்குது. இனி நம்ம வேதாந்தத்தை கொண்டு வரணும். எது காரியம் தது மித்யா. இப்போ காரியத்துக்கு என்ன லட்சணம் சொல்லி வச்சுருக்கோம்? எதெல்லாம் காரியமோ அது மித்தியான்னு பார்த்துருக்கோம். அது மட்டுமல்ல, எது காரியம் தது சாதி. சாதி என்றால் தோற்றத்தை உடையது. ஒரு பொருளுக்கு காரியம்ங்கிற தன்மை இருந்தால் அந்த தன்மையே அது சாதி என்பதை நிலைநாட்டும். சாதின்னு என்ன? ஆதியுடன் கூடியது. கௌடபாதர் 2வது பிரகரணத்தில், வைதத்திய பிரகரணத்தில் என்ன சொல்லியிருக்கார்? ஆதௌ, எதற்கு ஆதியும் அந்தமும் உள்ளதோ, ஆதௌ அந்தேச்ச என்னாஸ்தின்னு ஒன்று இருக்குது. பிறகு எதற்கெல்லாம் ஆதி இருக்கோ அதற்கு அந்தம் இருக்கும், அது மித்யா என்று சொல்லியிருக்கார். நம்ம மித்யாவினுடைய லட்சணத்தில் எது காரியம் தது மித்யா, எது காரணம் தது சத்தியம்னு பார்த்துருக்கோம். அது எப்படி? களிமண் காரணம், பானை காரியம். இப்போ இந்த பானைங்கிறது மித்யா, களிமண்கிறது பானையினுடைய அடிப்படையில் சத்தியம். இப்போ பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை நம்ம சொல்லி என்ன சொல்கிறோம்? பீஜாங்குர திருஷ்டாந்தமாக இந்த எதையாவது ஒன்று சொன்னால், பீஜாங்குர மரம் விதைங்கிற உதாரணத்தை போல இதுன்னு நீ சொல்லிவிட்டால் அது என்ன ஆயிரும்? அது காரியமாகிவிடும், மித்யா ஆயிரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த உலகம் இந்த உடலும் உலகமும் பீஜாங்குரத்தை போல இருக்கிறதுனால அது காரியம், அது மித்யா என்று நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த உதாரணத்தை கொடுத்து பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கான்? அவனுடைய ஜாதிவாதத்தை சொல்கிறதுக்கு பீஜாங்குரத்தில் நின்று இருக்கான். நம்ம என்ன சொல்கிறோம்?
பீஜாங்குர திருஷ்டாந்தத்தில் நாங்கள் எதை நிலைநாட்டிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதையும் காரியங்கிற தன்மை அதற்கு இருக்கிறதுனால அது மித்தியா, அது சாதி, கடவது பானையை போல. அப்ப என்ன சொல்றோம்? பீஜம் ச அங்குரம் ச மித்யா, பீஜமும் அங்குரமும் மித்யா. ஹேது என்ன? காரியத்துவாத். திருஷ்டாந்தம் என்ன? கடவது. அனுமான வாக்கியம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் அல்லவா? பீஜமும் அங்குரமும், அதாவது மரமும் விதையும் மித்தியா, அது மூல காரணம் அல்ல, அது வெறும் தோற்றம்தான், அது மித்தியா. காரணம் என்ன? அது காரியமாக இருப்பதனால். காரியத்துவாத். எதை போல? பானையை போல. ஆகவே இந்த பீஜாங்குர திருஷ்டாந்தமே எதற்குன்னு சொன்னா, மூல காரணத்தை நிர்ணயிக்க முடியாத விஷயத்துல தான் இந்த திருஷ்டாந்தமே. இதுல ஒவ்வொன்றும் காரிய காரணமா இருக்கே தவிர நமக்கு மூல காரணம் வேணும். மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, மூல காரணத்தை அடைய முடியாத விஷயத்துல தான் நம்ம பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறோம். பிறகு பூர்வபக்ஷி இனி ஒன்று சொல்லலாம். இவ்வளோ தூரம் சொன்ன உடனே அவன் அடுத்த ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம்? நான் இந்த அனாதின்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட விதை, குறிப்பிட்ட மரத்தை சொல்லல, இந்த சந்ததியை சொல்கின்றேன், இந்த பரம்பரையை சொல்றேன் அப்படின்னு அவனுடைய ரெண்டாவது ஸ்டாண்டு வரலாம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீ மரம் விதைன்னு சொன்னா அதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்துட்டோம். இதற்கு பேர் சமஸ்கிருதத்தில் வியக்தி அப்படின்னு பேர். வியக்தினா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனித்தனியாக எடுத்துட்டு அதை காமிச்சு இது காரியம் காரியம் சொல்லி மித்தியான்னு சொன்னோம். அவன் சொல்கிறான், நீ ஏன் தனித்தனியாக எடுத்துக்கிற, பரம்பரையை எடுத்துக்கவே. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், பரம்பரைங்கிறது ஒரு வஸ்து அல்ல, உன்னுடைய மனசில் இருக்கிற கான்செப்ட், உன்னுடைய மனசில் இருக்கிற எண்ணமே தவிர பரம்பரைன்னு ஒரு வஸ்து இருக்கா? நான் குருவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லலாம், குரு பரம்பரையை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமோ? இப்போ 2-3 குருமார்களை ஒருவர் கூட்டிகிட்டு வர்றார். யாரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, நான் குரு பரம்பரையை கூட்டி, சரி அந்த பரம்பரைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமோ? ஆகவே வியக்திக்கு, தனிப்பட்ட ஒரு மெம்பருக்கு மேலான பரம்பரைன்னு ஒரு பொருள் இல்லை, அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற விகல்பம். இந்த பரம்பரை என்ன சொல்லுவோம்? விகல்பம்னு சொல்லுவோம். விகல்பம்னா உன்னுடைய கற்பனை தானே தவிர அதுக்கு ஒரு பொருள் கிடையாது. இப்போ இல்லாத வஸ்துவை பற்றி நீ என்ன பேச முடியாது. ஆகவே நீ பீஜாங்குர திருஷ்டாந்தத்தை உதாரணமாக கடைசியில் சொல்லி முடிக்கிறதுல என்ன கிடைக்கிதுன்னு சொன்னால், நாங்கள் எந்த உதாரணத்தை வச்சு அஜாதியை நிலைநாட்டுறமோ அந்த உதாரணத்தில் தான் உன்னால் நிற்க முடியும். சிந்திச்சு பார்த்தா காரிய காரண பாவம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நிலைநாட்டணும்னா நம்ம வேற வழி இல்லாமல் மரம் விதைங்கிறதுல தான் நிற்போம். அந்த இடத்துல நின்னோம்னா கடைசியில் என்ன, வியவஸ்தை இல்லாதது அப்படிங்கிற நிலையில தான் நிற்போம். வியவஸ்தை இல்லையே. பிறகு பூர்வபக்ஷி கடைசியாக ஒன்று சொல்லலாம், நீ என்னதான் தர்க்க ரீதியாக பேசினாலும் நான் அனுபவிக்கிறனே, இவன் அப்பா, இவன் புள்ள, இவன் பேரன்னு அனுபவிக்கிறனே. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், எதை நீ அனுபவிக்கிறையோ ஆனால் இல்லையோ அதுக்கு தான் நான் மித்தியான்னு பேர் கொடுத்து வச்சுருக்கேன். கடைசியான லாஜிக் என்ன, நான் அனுபவிக்கிறேனே, இதை போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ வீட்டுக்கு போன உடனே நீங்கள் எனக்கு அப்பா இல்லை, இந்த கிளாஸ்னுடைய எஃபெக்ட், நீ எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னா? விவகாரத்தில் இருக்கு, விசாரம் பண்ணி பார்த்தா இல்லை, அதுக்கு பேர் தான் மித்தியா. இப்போ மித்தியாவுக்கு என்ன லட்சணம்? அனுபவத்தில் இருக்கு, விசாரத்துக்கு இல்லை. அதுதான் நம்முடைய கருத்து. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.